அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட் கார்ன் வச்சு வீட்லேயே வந்துட்டு கிறிஸ்பியாக சில்லி கார்ன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கார்ன் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா அந்த கார்னோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா குழியான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கார்ன் போட்டோன்னா மேலே வரும். ஸோ இது ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதனால் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் நல்லா பொரித்து எடுத்துருங்க. சத்தம் நல்லா கேட்கும். நல்லா நீங்கள் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் நான் சாட் மசாலா எடுத்திருக்கேன். இந்த சாட் மசாலா தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஃபீல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இந்த பவுடர் சேர்த்துனீங்க அப்படின்னா. இல்லை உங்களுக்கு சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கார்ன் இதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல வாசனைக்காக பொடியாக நறுக்கின மல்லி இலை அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஈவினிங் ஒரு சாட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் யாருக்காவது கொடுக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஸோ லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் புழிஞ்சு கொடுங்க. அப்போ தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு கிறிஸ்பி சில்லி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.